இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னால நன்னயம் செய்துவிடல். திருவள்ளுவர் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்திற்கு ஏற்ப அர்ச்சனா அவர்களுடைய விளையாட்டு மிக சிறப்பாகவும், அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாகவும், மக்களுடைய மனநிலை புரிந்து அவர் ஆடுறாரு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இன்றைய சம்பவம். அதாவது யார் ஒருத்தர் அர்ச்சனா அந்த பிக் பாஸ்ல டிக்கெட் டு ஃபினாலே கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரால் நாமினேட் செய்யப்பட்டாரோ அவருக்கே அர்ச்சனா ஜெயிச்சு அந்த பாயிண்டை கொடுக்கும்போது பூர்ணிமா அவர்கள் அந்த ஒரு வெக்கம், தலைகுனிவு, அவங்களுக்கு அதை வாங்கிக்கிட்டாங்களே தவிர அதற்கான அந்த தவிப்பு, தான் செய்த அந்த குற்ற உணர்வு ரொம்ப பாவமாவே இருந்தது பூர்ணிமாவை பார்க்கும்போது. ஆனால் அர்ச்சனா பூர்ணிமாவை கொடுத்தது சரியான்னு கேட்டா என்னை பொறுத்தவரை சரி. தனக்கு யார் தவறு செய்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லாமல், நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து 1.5 மாசம் ஆகுது, நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா இந்த 2 வாரமா நீங்க ஆடுற அந்த கேம்ல பூர்ணிமாவை என்னால பார்க்க முடிஞ்சுது. பூர்ணிமா வந்து ஒரு நியாயமா விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது, அதனாலதான் நான் பூர்ணிமாவுக்கு இந்த பாயிண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அர்ச்சனா கொடுத்த விளக்கம் மிக சரியாகவும் தெளிவாகவும் இருந்தது. இப்போ இதை வந்து நான் பெருமையா இதை சொல்லணுமா அப்படின்னு கேட்டா இதை பெருமையா சொல்லக்கூடாது. இது அர்ச்சனாவுடைய குணம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அர்ச்சனா வந்து வாயாடி அடாவடி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லும்போது, நம்ம ஏன் அர்ச்சனாவை சப்போர்ட் பண்றோம், நம்ம எதுக்காக அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா மனுஷனும் நல்லவனா இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு சின்ன குறைபாடோ இருந்தே தீரும். அப்படின்னும் போது அர்ச்சனாவுக்குள்ளும் சில குறைகள் இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கு பிக் பாஸ் வீட்ல அவங்க வந்து நேர்மையா இருந்தாங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ஃபேன்ஸ் அர்ச்சனாவை வந்து ஆதரிக்கிறது. கமலஹாசன் அவர்களை எதிர்த்தும் அவரை விமர்சித்தும் நாம் அர்ச்சனாவை ஆதரிக்க வேண்டிய அவசியமும் எதனாலதான், ஏன்னா அந்த நல்ல மனசு சார், வெகுளித்தனமான பேச்சு, ஒரு வெள்ளந்தியான மனசு. அதாவது அர்ச்சனாவை வந்து நான் யார் கூட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, ஒரு ஓவியா, ஒரு ஆரி, இப்படி பல பேர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அந்த வரிசையில அர்ச்சனா ரொம்ப தெளிவா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கோர் போர்டு வெளியே இருக்கு இல்லைங்களா, அந்த அது ஏதோ சோப்பு கம்பெனி விளம்பரம் நினைக்கிறேன், எனக்கு சரியா பேரு சொல்ல வரல, அதனால நான் வந்து அந்த ஸ்கோர் போர்டில் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா விளையாடுகிற அந்த டீமுக்காக தான் மக்கள் தங்கள் ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க, அவங்க தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. அப்போ இதை தெரிந்து கொண்டு அப்போ கூட விஷத்தை கக்கிவது வந்து மாயா தான். மாயா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்றாங்க, அவங்க நடிக்கிற எல்லாமே நடிப்பு தான், அர்ச்சனா செய்யறது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிமா சொல்றாங்க, இல்லைங்க, அவங்களுக்கு வந்து அந்த டீம் முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் அர்ச்சனாவால மட்டும்தான், மக்கள் வந்து அர்ச்சனாவை ஆதரிக்கிறாங்க, அர்ச்சனாவுக்கான அந்த ஆதரவு தான் அந்த டீம் வந்து முன்னாடி நிக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, கடந்த ஒரு 3 நாட்களாகவே பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் ஒரு சின்ன கிளாஸ் வந்துட்டே இருக்கு. இது வந்து பின்னாடி பூகமா வெடிக்கும் என்பது அது ஒரு 100% உண்மை. ஏன்னா வர அர்ச்சனா நல்ல மனசோட தான் அந்த பாயிண்ட கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷபாட்டில் என்ன பண்ணும்னா, இதை வச்சு நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கிளப்பும். அந்த வகையில தொடர்ந்து ஒரு 3 நாளாவே வந்து பூர்ணிமா வந்து மாயா கிட்ட அந்த நைட் ஃபுல்லா உட்காந்து பேசுவாங்க, மன்னிக்கவும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் ஒரு அந்த விஷ பாட்டில் வந்து விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்கும். அப்போட பூர்ணிமா சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க உங்களுடைய இதுலயே பாக்குறீங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த விஷ பாட்டில் தன்னுடைய வன்மத்தை முழுமையாக கக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியில மக்கள் நைட்டு 12 1 மணிக்கெல்லாம் யார் பார்க்க போறாங்கன்னா அவங்களுக்கு எங்க ஒரு கணக்கு, ஆனா மக்கள் இரவாக இருந்தாலும் அதை பாக்குறாங்க, பார்த்து உங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது பாவம் மாயாவுக்கு தெரியல போல. 2வது பிக் பாஸ் மாயா மேல செம்ம கடுப்புல இருக்காரு, காணல இருக்காரு. மாயா கமலஹாசன் அவர்களுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், மடி மேல உட்காந்து விளையாடலாம், கொஞ்சலாம், ஏன் கமலஹாசன் அவர்களுடைய தலைமையில கூட ஏறி உட்காந்துக்கலாம். ஆனா பிக் பாஸ்க்கு அது முக்கியம் கிடையாது. அவர் ஒரு கிட்டத்தட்ட இந்த சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு குரல், பிக் பாஸ்க்கு முகம் கிடையாது, அந்த குரல் தமிழகத்தை மட்டுமல்ல உலகமெங்கும் கட்டி போட்டு இருக்கிற அந்த குரல், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக இருக்கட்டும், ஒரு தாய்மையோடு ஒரு கண்டிப்போடு அந்த குரல் இருக்கும். அந்த குரல் மேல எல்லாருக்குமே ஒரு ஒரு லவ், ஒரு அன்பு, ரொம்ப ஒரு இது. ஆனால் அந்த பிக் பாஸையே மதிக்காத 2 ஆள் அந்த வீட்டுல யாரான்னு பார்த்தா, ஒண்ணு மாயா, 2வது நிக்சன். நேற்றைய விளையாட்டுல இந்த மாதிரி மாயா, அந்த ரவீனா, இந்த பூர்ணிமா, நிக்சன், அந்த கரப்பாம்பூச்சி விக்ரம், இவங்கெல்லாம் ஒரு தில்லுமுள்ளு பண்ணும்போது பிக் பாஸ் வந்து மிகவும் கண்டிப்போட சொல்றாரு. சில விஷயங்களை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் நிக்சன் பேசுறான் போயிட்டு நின்று, அந்த ஆள் அவ்வளவு சொல்றாரு, நம்ம வந்து இதெல்லாம் பண்ண வேணாமா, அவன் சொன்னது சரியான விஷயம் தான், நம்ம வந்து இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் பயன்படுத்திய அந்த வார்த்தை, அந்த ஆளு இந்த நிக்சனைத்தான் கமலஹாசன் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினார். அவருடைய அந்த கேவலமான அந்த மைண்ட் செட்டப்பை நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம். நிக்சனுக்கு திறமை இருக்கு, ஆனா பொறுமை இல்லை, மரியாதை என்பது துளியும் கிடையாது. ஒருவேளை
அவருடைய அந்த பேக்ரவுண்ட், அவருக்கு ஏற்பட்ட அந்த மன வலி அதுவா கூட காரணமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி பொது தளங்கள்ல மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டியது நிக்சனோட பொறுப்பு. ஆனால் நிக்சன் இங்க வந்து ஒழுங்கா திருந்திருக்கலாம், சரியான பாதைக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருந்தது அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம். ஆனா அவன் போய் விழுந்த குட்டை மாயாங்கிற விஷப்பாட்டில் இருக்கிற அந்த குட்டை. விஷப்பாட்டில கையில எடுத்தவனும் குடிச்சவனும் வாழ்ந்ததான் வரலாறே கிடையாது. அந்த மாதிரி தான் நிக்சனுக்கு இந்த விஷப்பாட்டு கிட்ட இருந்து விடுதலை. ஒண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போகணும், நல்லா இருப்பான். இல்லாட்டி அவங்க மாயா கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில வரணும். சண்டை கூட தேவையில்ல, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வெளியில இருந்தா நிக்சனுக்கு வாழ்க்கையும் சரி எதிர்காலமும் சரி நல்லா இருக்கும். ஆனால் இப்படியே தொடர்ந்தா நிக்சனுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான். அடுத்தது அர்ச்சனாவை எதுக்காக ஆதரிக்கிறோம் என்ற அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த மனசு சார், வேற ஒண்ணும் இல்லை சார். அந்த வெள்ளந்தையான மனசு, அதுக்கு தான் ஓட்டு. அதுக்காக தான் எத்தனை பேர் அந்த அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடுறாங்க. நம்மளும் அர்ச்சனாவை வந்து தொடர்ந்து ப்ரொமோட் பண்றோம். சில பேர் சொல்லியிருந்தாங்க பிஆர் டீமா அப்படின்னு சொல்லிட்டு. சார், நான்லாம் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு நபர். அந்த அர்ச்சனாவுக்கு ப்ரொமோட் பண்ற அளவுக்கு நம்மளால ஒரு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க நல்ல மனசை நம்ம டிவியில பாக்குறோம். பார்க்கும்போது கெட்டது ஜெயிக்கும் போது நல்லது ஏன் ஜெயிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அர்ச்சனாவுக்கு ஒரு ஆதரவு தருமே தவிர, மற்றபடி இந்த பிஆர் வேலை அந்த வேலை எல்லாம் கிடையாது. ஒரு வேலை அர்ச்சனா தவறு செய்தால் அதை நேரடியாக சுட்டி காட்டவும் நாங்கள் தயங்க மாட்டோம். அதை அவங்க, அதாவது போன வாரம் அவங்க தப்பே செய்யல, அதுக்கே கமலஹாசன் அவ்வளவு பொங்கினாரு. அவங்க தப்பு செஞ்சா நாங்கள் நிச்சயமா சுட்டி காட்டுவோம். இது பிஆர் வேலை எல்லாம் கிடையாது. உண்மையான ஒரு அன்போட கெட்டது ஜெயிக்கும் போது அதை தடுக்கிறதும் நல்லதுக்காக சப்போர்ட் பண்றதும் நம்மளுடைய வேலையா இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் அர்ச்சனாவுக்கான இந்த ஆதரவு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. வேற யார் நல்லா பண்ணாலும் இதை சொல்லுவோம். அந்த வீட்டுல வேற யாரை பத்தியும் நம்ம வந்து ஒரு இதுவே சொல்ல முடியல. ஏன்னா எவன் எப்ப மாறினானே தெரியல. ஆனா அர்ச்சனா ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள போனதுல இருந்து முதல்ல குழப்பமான நிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு வேகம் எடுத்த நிலை, சரி இப்படிதான் ஆடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கரெக்டா போயிட்டு இருந்தாங்க. எந்த டீமும் கிடையாது, யார் கூடயும் கிடையாது. தனித்துவமாக முதல் வெற்றி. அந்த வெற்றியையும் தன்னை யார் முதுகில் குத்தினாங்களோ அந்த டீம்ல இருக்கிற அவங்களுக்கே, அந்த பூர்ணிமாவுக்கே அந்த பாயிண்ட் கொடுக்கும்போது இதை விட என்ன சார் வேற? அப்புறம் சில பேர் சொல்லலாம் இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்ல, இருந்துட்டு போகுது. ஆனா கொடுக்கணும்னு அந்த மனசு இருக்குது இல்ல, அதான் சார், அந்த மனசு தான் சார் அர்ச்சனாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அதே போல நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் 7 பிடிச்சிருந்தா நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியலும் பேசுவோம், நல்ல விஷயங்கள் நிறைய பேசுவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.